எக்ஸலண்ட். இந்த வீடியோ வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வாட்டி 3 கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கும் யார் முதலாக கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 75% ஃப்ளட்டர் கோர்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து ஆன்சரை வந்து 8508502000 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ஆகையினால் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி உண்டான வீடியோவுக்கு நம்ம போகலாம். எக்ஸலண்ட். இன்றைக்கி வந்து ஃப்ளட்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் பில்டர்ஸ். சார், இந்த கிளாஸ் வந்து ஃப்ளட்டர் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து டிசைனிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் கற்றுக்குவீங்க. இது லைஃப்பில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இதை கவனமாக பாருங்கள். சரி, முதல்ல இது என்ன சார் ப்ராஜெக்ட், இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது, ஒரு ஸ்கொயர் வருது. இப்போது இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னா இங்கே அடிஷ்னலாக ஸ்கொயர் வரும். பாருங்கள், ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு. இன்னொன்று கிளிக் பண்ணுறேன், ஸ்கொயர் வந்துருச்சு. இன்னொன்று கிளிக் பண்ணுறேன், ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ண எனக்கு ஸ்கொயர் வருது. சார், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். உண்மையாலுமே இது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கற்றுக்குறோம். இப்போது இது 3 இருக்குது. ஸோ இதை லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு போகலாம். ஓகே, லேண்ட்ஸ்கேப்பில் வரும்போது 4ஆக மாறுது. ஓகே, சரி, இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். சரி, இதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா சில கீ டெர்மினாலஜிஸை நம்ம தெரிஞ்சிக்கணும். ஸோ முதல்ல என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் பில்டர். சரி, ஸ்ட்ரீம் பில்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரீமுக்கும் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் இது ரெண்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. இப்போது ஒரு இன்டர்நெட்டில் இருந்து எனக்கு ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு டேட்டா வரும்போது ஒரே மாதிரி ஸ்பீடில் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. இல்லை, ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் இருக்குது. அந்த பேக் அண்ட் ப்ராசஸ்லேருந்து எனக்கு வந்து டேட்டா வருது. இந்த பேக் அண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கிங்களேன். ஒரு மெஷினில் இருந்து ரீடிங் எடுக்குது. அந்த மெஷினில் இருந்து ரீடிங் வர்றது எப்போலாம் ரொம்ப டீவியேஷன் ஆகுதோ, மேக்ஸிமம் 98% வந்து நார்மலாக இருக்கும். எப்போவாவது ஒரு முறை ரொம்ப கம்மியான ஸ்பீடில் ஓடும், இல்லை அதிகமான ஸ்பீடில் ஓடும். அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு இன்டிமேஷன் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அப்போது அந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அது என்னங்க சார் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா தாங்க ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீம் வந்து நான் லோக்கல்லையே கேல்குலேஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன் நடந்துடும், உடனே வேலை முடிஞ்சிடும். ஆனால் இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி மெஷின் ஆப்ரேஷனை டிபெண்ட் பண்ணும்போதோ எப்போவாவது ஒரு முறை தான் டேட்டா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கேமராவில் ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ரெக்கார்டிங்கில் வந்து வித்தியாசமான மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அப்போது நார்மலாக எப்படி இருக்கும், நார்மல் ஆப்ரேஷன் நடக்கும். ஏதாவது ஒரு வித்தியாசமான மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் இன்டிமேஷன் பண்ணால் அது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ அது இப்போ தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்போ அந்த டேட்டா வருதோ அந்த டேட்டாவை நான் ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்ட்ரீம் பில்டர் அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரீம் எப்போ மாறும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்போ மாறுதோ, எந்த டைமில் ஸ்ட்ரீம் மாறுதோ அப்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரண்ட் அண்ட் யூஐ அப்டேட் ஆகணும். யூஐ அப்டேட் ஆகணும். எப்போ புது டேட்டா வருதோ அப்போலாம் என்ன ஆகணும், எனக்கு இங்கே அந்த டேட்டாவுடைய ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ஸ்க்ரீனில் காட்டணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு பில்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரீம் பில்டர். முதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஸ்ட்ரீம் பில்டர்னால் என்ன சார்? ஸ்ட்ரீம் அப்படின்னா டேட்டா. அந்த டேட்டாவை நான் லிசன் பண்ணுறேன். அந்த டேட்டாவில் எப்போல்லாம் மாற்றம் நடக்குதோ அப்போ என்னுடைய யூஏயை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விட்ஜெட்டுக்கு பேர் ஸ்ட்ரீம் பில்டர் விட்ஜெட். ஓகே, வெரி குட். இப்போ எனக்கு இது புரிஞ்சிடுச்சு. அடுத்தது ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர். சரி, ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர்னால் என்னங்க சார்? ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர்னால் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நான் ரெண்டாக பிரிக்கிறேன். என்னென்னா, ஒன்று சிங்க். என்ன அப்படின்னா சிங்க் அண்ட் லிசன். இது ஒரு ப்ராசஸ். ஒரு சிங்க் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்க முடியும். சரி, சிங்க் அப்படின்னா என்ன சார்? ஒரு பைப்லைன்னு வச்சுக்கோங்க. சிங்க்குங்கிறத பைப்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த சிங்க்கு கூட ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்சர்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா டேட்டா. நான் என்ன இன்சர்ட் பண்ணுறனோ அதுதான் டேட்டா. இந்த டேட்டாவை நான் எப்படி இன்சர்ட் பண்ண முடியும்? இந்த சிங்கில் ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த மெத்தட் மூலமாக தான் இந்த சிங்க்குள்ளார நான் என்ன பண்ண முடியும்? டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் சார் இந்த சிங்க் வழியாக நான் இன்சர்ட் பண்ணணும்? அப்போ தான் இதை ஆட் பண்ண இந்த ஸ்ட்ரீமில் ஆட் பண்ணுறது இல்லாமல் இதை எதெல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கோ, எந்தெந்த யூஐலாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதுக்கு இன்டிமேஷன் பண்ணுறதும் யாருடைய வேலை? இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர்னுடைய வேலை. ஸோ இதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இந்த டேட்டா தான் ஸ்ட்ரீமு. பட் இந்த டேட்டா இந்த ஸ்ட்ரீமை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக? என் மூலமாக தான் அந்த டேட்டாவை அந்த ஸ்ட்ரீம்குள்ளே போடணும். அதே சமயத்தில் யாரெல்லாம் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அப்போ தான் நான் இன்டிமேட் பண்ணுவேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர். ஸோ ஸ்ட்ரீம் பில்டர்னால் என்ன? அது ஒரு யூஐ விட்ஜெட். ஸ்ட்ரீமில் மாற்றம் நடந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும்? இம்மீடியட்டாக ஃப்ரண்ட் எண்டில் அப்டேட் பண்ணிக்கும். ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் மூலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எப்போல்லாம் ஆட் ஆகுதோ அப்போ ஒரு டேட்டாவை இங்கே கொண்டு போட்டுட்டு ஸ்ட்ரீமில் போட்டுட்டு யாரெல்லாம் லிசனர்ஸோ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணால் அந்த வேலையை பண்ணுறது ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர். அடுத்தது பிஹேவியர் சப்ஜெக்ட். இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீமை நான் எதன் மூலமாக ஆட் பண்ணிக்க முடியும்? இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளார டேட்டாவை எதன் மூலமாக ஆட் பண்ண முடியும்? சிங்க் மூலமாக தான் நான் ஆட் பண்ண முடியும். ஸ்ட்ரீம் கண்ட்ரோலினுடைய சிங்க் மூலமாக ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீம் கூட யாரெல்லாம் லிசன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்டிமேஷன் போகணும். அது என்ன அப்படின்னா பிஹேவியர் சப்ஜெக்ட். இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது RX டாட் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் பேக்கேஜ் மூலமாக நமக்கு கிடைக்குது. சார், எனக்கு இப்போ ஒரு சின்ன டவுட்டு. எதுக்காக இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரையும் இந்த பிஹேவியர் சப்ஜெக்டையும் பிரித்தாங்க அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் வரும். ஏன் ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரையும் பிரிக்கணும்? ஏன் இதையும் ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரே பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்ட்ரீம். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீமில் நிறைய விதமான ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த நிறைய விதமான ஸ்ட்ரீமை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை உருவாக்கிக்கணும். ஆனால்
அந்த ஸ்ட்ரீமை ஆட் பண்ணுறதும் அதை லிசன் பண்ணுறவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுற அந்த பேசிக் சிங்க் ஆப்ரேஷன் எப்போவுமே மாறாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரை தனியாகவும் இந்த ஆர்எக்ஸ் டாட் அப்படிங்கிற பேக்கேஜில் பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரீம் டேட்டா. ஸோ இதை ரெண்டையும் தனியாக பிரிச்சுருக்காங்க. அப்போ இது ரெண்டும் இணைஞ்சால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவல் எனக்கு ஸ்ட்ரீம் வந்து கிடைக்குது. இந்த ஸ்ட்ரீமோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறது யார்? ஸ்ட்ரீம் பில்டர். இந்த ஸ்ட்ரீம் பில்டர் தான் நம்ம லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போது பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட் அப்படின்னா என்ன? என்னுடைய இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறது யார் அப்படின்னா நான் பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட்டில் கொண்டு போய் போட போகிறேன். இந்த ஸ்ட்ரீம் பில்டரு, இந்த பிஹேவியர் சப்ஜெக்டு, இதை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் கம்பைன் பண்ணுற இடம் எது? பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட். இதில் தான் பண்ணுவேன். சரி, இந்த பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன் சார். ஓகே, இப்போது என்னுடைய விட்ஜெட் ட்ரீ இருக்குது. ஒரு ரூட் இருக்குது, அதில் ஒரு விட்ஜெட் இருக்குது, அதிலிருந்து இன்னொரு விட்ஜெட் இருக்குது. ஸோ இன்னொரு விட்ஜெட் இருக்குது, இன்னொரு விட்ஜெட் இருக்குது, இதுக்குள்ளே இன்னொரு விட்ஜெட் இருக்குது. நான் எத்தனை விட்ஜெட் வேணாலும் சைல்டு விட்ஜெட் மாதிரி கொண்டு போகலாம். எனக்கு இந்த விட்ஜெட்டில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இங்கேருந்து எடுக்கிறது விட்ஜெட்னுடைய ஸ்டேட்லேருந்து எடுக்கிறது ஈஸி. எப்படி? விட்ஜெட் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே செகண்ட் லெவல்லையோ தேர்ட் லெவல்லையோ போகும்போது இங்கே இருந்து நான் இந்த ரூட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம். அப்போ நான் என்ன பண்ணும், இங்கேருந்து டேட்டாவை இதுக்கு பாஸ் பண்ணும், இங்கேருந்து டேட்டாவை இதுக்கு பாஸ் பண்ணும், இங்கேருந்து டேட்டாவை இதுக்கு பாஸ் பண்ணும். இந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போது என்கிட்ட விட்ஜெட் ட்ரீ வந்து நிறைய லெவலில் போகும்போது ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவல் இந்த மாதிரி. ஆனால் பெரிய ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ரீன் வந்து மல்டி லெவலில் என்னாகும், விட்ஜெட் வந்து போகும். அந்த மாதிரியான டைமில் ஒரிஜினல் டேட்டா இங்கே இருக்குது, நான் காப்பி எடுத்துக்கிட்டே போகாமல் இந்த ஒரிஜினல் டேட்டாவையே நான் எங்கே வேணும்னாலும் இந்த விட்ஜெட் ட்ரீயில் எங்கே வேணுனாலும் நான் எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டட் விட்ஜெட். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டோட்டல் பிளாக்கையும் ஒரு இன்ஹெரிட்டட் விட்ஜெட்டுக்குள்ளார நான் கொண்டு வந்து போடுறேன். ஒரு இன்ஹெரிட்டட் விட்ஜெட்டுக்குள்ளார போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டாவை நான் எங்கே வேணாலும் எடுத்துக்க முடியும் சார், எங்கே வேணாலும் ரெஃபர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுதான் இன்ஹெரிட்டட் விட்ஜெட். பாருங்கள், சின்ன கான்செப்ட்டு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் இங்கே கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிஹேவியர் சப்ஜெக்டு ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர்னுடைய சிங்க் வழியாக ஆட் ஆகுது. அது ஆட் ஆன உடனே இங்கேருந்து ஸ்ட்ரீம் பில்டர் வந்து ரீபில்ட் ஆகுது. ரீபில்ட் ஆகும்போது இந்த பிளாக் பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட்டை எடுத்து அதில் இப்போ என்ன பிஹேவியர் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக நம்ம இன்சர்ட் பண்ணுமோ அந்த டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்கொயர்ஸை ரீபில்டு பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்கொயர்ஸே எனக்கு கிடைக்குது. இதுதான் சார் டிசைன் பேட்டர்ன். இதுதான் டிசைன் பேட்டர்ன். இந்த டிசைன் பேட்டர்னை இப்போ கோடிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தயவு செய்து இந்த கிளாஸில் எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த கிளாஸில் இருக்கிறத எல்லாத்தையும் தனியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கிளாஸினுடைய முக்கியமான நோக்கம் டிசைன் பேட்டர்ன்னா என்ன, ஏன் ஃப்ளட்டர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்னை மைண்டில் வச்சு நமக்கு நிறைய விட்ஜெட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளால் எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளட்டரை ரொம்ப நம்ம வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். சரி, இப்போது இந்த சோர்ஸ் கோடை எடுத்து அனலைஸ் பண்ணலாம் சார். இப்போது நான் சொல்லியிருக்கிற சில கீவேர்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த நம்மளுடைய சோர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹை லெவல் வியூக்கு வரேன். பாருங்கள், ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது.
பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் ப்ரொவைடர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் ப்ரொவைடர் என்ன பண்ணுது? எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டட் விட்ஜெட். இந்த பிளாக் ப்ரொவைடர் இன்ஹெரிட்டட் விட்ஜெட் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. எப்படி வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டு ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுதோ, எப்படி ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுதோ, அந்த மாதிரி இன்ஹெரிட்டட் விட்ஜெட் அப்படிங்கிறத இந்த பிளாக் ப்ரொவைடர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிருக்கு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா நெஸ்டட் பில்டர்ஸ் ஆப் விட்ஜெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் விட்ஜெட் என்னது? நெஸ்டட் பில்டர் ஆப் விட்ஜெட் தான் இது. ஸோ இதுக்குள்ளார என்ன பண்ணுறோம்? மெட்டீரியல் காம்பனண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். நார்மலாக ஹோமில் ஒரு டைரெக்டாக ஒரு விட்ஜெட்டை நம்ம கொடுத்துருவோம். இப்போ என்னென்னா எனக்கு வேணுங்கிறது ஹோம் விட்ஜெட்டு. ஆனால் இந்த ஹோம் விட்ஜெட்டுக்கு ஒரு டேட்டா நான் பாஸ் பண்ணோம். அந்த டேட்டா இந்த ஹோம் விட்ஜெட்லேருந்து அதுக்கு கீழே எத்தனாயிரம் ட்ரீ ஸ்ட்ரக்சர் போனாலும் எனக்கு அந்த டேட்டா பாஸ் ஆகணுங்கிறதுனால இந்த பிளாக் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் பிளாக் ப்ரொவைடர் மூலமாக டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த டேட்டா எங்கே எடுக்கிறேன்? இங்கே பாருங்கள், நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை இது கூட பாஸ் பண்ணிவிட்டு அது கூட சைல்டாக என்ன பண்ணியிருக்கேன்? ஹோம் விட்ஜெட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்? கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஹோம் விட்ஜெட்டை போடுவோம். ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டேட்டாவோடு சேர்த்து பிளாக் ப்ரொவைடருக்குள்ளார சைல்டாக ஹோம் விட்ஜெட்டை கொடுத்துட்டு பிளாக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நான் டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். ஓகே சார், வெரி குட், சூப்பர். அப்போது இந்த இது என்ன பண்ணுதுன்னு புரியுது. அதாவது இந்த நம்மளுடைய ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் என்ன பண்ணுதுன்னு புரியுது. இப்போது இந்த ஹோம் விட்ஜெட்டையே பிளாக் ப்ரொவைடருக்குள்ளார கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பிளாக் ப்ரொவைடரில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஹெரிட்டட் விட்ஜெட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன் இருக்குது. என்ன இருக்குது? ஸ்பெஷல் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை அப்படியே காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோங்க, அவ்வளவுதான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பிளாக் ப்ரொவைடருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் 2 ரெக்வயர்ட் பேராமீட்டர் இருக்கும். ஒன்று என்னென்னா டேட்டா, இன்னொன்று விட்ஜெட், அதாவது சைல்டு விட்ஜெட் பாஸ் பண்ணுறோம். இது 2ஐயும் கொடுத்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். இன்ஹெரிட்டட் விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறோன்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணோம். இந்த பிளாக் அப்படிங்கிறது இங்கே ஒரு லோக்கல் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் போடுவோம். அதுக்கு பில்டு கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணிடுவோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் மெத்தட். இந்த மெத்தடை இந்த கான்டெக்ஸ்ட் வழியாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த பிளாக் ப்ரொவைடர் இதே கிளாஸ் நேம் இங்கே கொடுத்து அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் ஆஃப். அப்போ இந்த ஆஃப் ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணாலும் எனக்கு இந்த பிளாக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டட் ப்ராஜெக்டுடைய இந்த விட்ஜெட்னுடைய ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ் நேமில் விட்ஜெட் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் போடுவீங்க. அந்த கிளாஸ் நேமே இங்கேயும் போட்டுருவீங்க. இந்த லோக்கல் டேட்டா ப்ராப்பர்ட்டி நேமை இங்கே வந்து கொடுத்துருவீங்க. ஸோ இதுதான் சார் இந்த இன்ஹெரிட்டட் விட்ஜெட் பண்ணுற வேலை. இன்ஹெரிட்டட் விட்ஜெட்டு இது தான் பண்ணுது. ஓகே சார், வேலை முடிஞ்சிடுச்சு. அப்போ பிளாக் ப்ரொவைடர் என்னன்னு தெரியுது. ஆனால் இதில் லோக்கல் ப்ராப்பர்ட்டி பிளாக்குன்னு கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளாக் தான் என்ன பண்ணுது? ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரை வச்சு ஒரு சிங்கை க்ரியேட் பண்ணுது. பாருங்கள், இந்த ஆட் ஆக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற நேமில் நான் ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர் ரெடி பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரில் தான் எனக்கு என்ன இருக்குது? சிங்க் இருக்குது. சிங்க் தான் ஆக்சுவலாக அந்த டேட்டா போடுற இடம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சிங்க் மூலமாக இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் ஆக்ஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக நான் வந்து வச்சுருக்கேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? சிங்க். இதன் மூலமாக தான் நான் டேட்டாவை போட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் என்ன பண்ணுதுன்னு தெரியுது. அடுத்தது டேட்டா பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீமை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் லிஸ்ட் இது இந்த பிஹேவியர் சப்ஜெக்டில் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரீம் கண்ட்ரோலரில் சிங்க் இருக்குது, பிஹேவியர் சப்ஜெக்டில் ஸ்ட்ரீம் இருக்குது. அதை தான் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் இந்த கிளாஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மற்றது எல்லாமே நார்மலாக நம்ம பண்ணுறது. சரி, நார்மலாக என்ன சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிள் கிளாஸ், டேட்டா கிளாஸ். ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கு ஒரு கலர், ரெண்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஒரு கிளாஸ். இது இந்த ஸ்கொயர்னுடைய வேலை. அந்த வேலையை இது பண்ணிக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியும், ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க, க்ரியேட் ஸ்கொயரில் க்ரியேட் பண்ணுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, இந்த ஹேண்டில் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா க்ரியேட் பண்ணி இந்த ஸ்கொயர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கொயர் லிஸ்ட்டில் ஆரம்பத்தில் என்ன இருக்குது, இது லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆரம்பத்தில் எம்டியாக இருக்குது, ஆரம்பத்தில் எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹேண்டில் ஆடை எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. இந்த லிஸ்ட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே பாருங்கள் சப்ஜெக்ட் இப்படின்னு வச்சுருக்கேன், பிஹேவியர் சப்ஜெக்ட் வச்சுருக்கேன். அதில் ஆடுன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே இது என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரீமில் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த ஸ்ட்ரீமை யாரெல்லாம் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டேட்டா இம்மீடியட்டாக இன்டிமேஷன் போகும். ஸோ இது வந்து புரிகிற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிள். பிஸ்னஸ் லாஜிக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீமு கண்ட்ரோல் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதனுடைய காம்பினேஷன் இந்த பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோலருக்கு ஒரு சிங்க்கு கிடச்சிருச்சு. பிஹேவியர் சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் கிடச்சிருச்சு. எதுக்கு சார் இந்த ஸ்ட்ரீமு, இந்த ஸ்ட்ரீமை தான் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரீம் பில்டரில் மெர்ஜி பண்ணிக்க போகிறேன். எதுக்கு மெர்ஜி பண்ணணும், எப்போனா இந்த ஸ்ட்ரீமில் நான் ஆட் கொடுத்து நான் ஆட் பண்ணுறனோ அப்போ என்னுடைய ஸ்ட்ரீமுக்கு போய் ஆட் ஆகும். அதே சமயத்தில் யார் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்டிமேஷன் வரும். சரி சார், சூப்பர். இப்போது இந்த ஸ்கொயர் தெரிஞ்சது, பிளாக் தெரிஞ்சிருச்சு, பிளாக் ப்ரொவைடர் தெரிஞ்சிருச்சு, இப்போது இதுவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்ஹெரிட்டட் விட்ஜெட் வழியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளாக்கை க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை நான் வந்து இன்சர்ட் பண்ணி நான் பிளாக் ப்ரொவைடரை வந்து இது கூட மெர்ஜ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த ஹோம் விட்ஜெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஹோம் விட்ஜெட்டில் உள்ளே வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாக் ப்ரொவைடர் ஆஃப் ஃபங்க்ஷனை இங்கே எடுக்கிறேன். அது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக போட்டிருக்கிறதுனால இந்த கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணி நான் வந்து எடுத்தேன் அப்படின்னாவே என்ன எனக்கு வரும், அதனுடைய டேட்டா வரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, பிளாக் அப்படிங்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ அந்த பிளாக்கை இங்கே எடுக்கிறேன். இந்த பிளாக்குக்குள்ளார என்ன இருக்குது, ஸ்ட்ரீம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிளாக்குக்குள்ளார என்ன இருக்குது, ஸ்ட்ரீம் இருக்குது. இதை தான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரீம் பில்டர் எடுத்த உடனே பாடியில் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரீம் பில்டரை வெளியே போடுறேன். ஏன் ஸ்ட்ரீம் பில்டரை வெளியே போடுறேன், எனக்கு எப்போல்லாம் இந்த ஸ்ட்ரீமில் ஒரு புதுசாக ஆட் பண்ணுறாங்களோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், இந்த என்டையர் விட்ஜெட்டும் ரீபில்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே லிசன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்ட்ரீமை வந்து கொண்டு வந்துட்டேன், இது கூட பில்டு பண்ணிடுறேன். இந்த ஸ்ட்ரீம் பில்டரில் ஸ்ட்ரீம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் பாஸ் பண்ணோம். நான் இந்த பிஸ்னஸ் லாஜிக் ஆப்ஜெக்டில் காம்பனண்ட்டில் ஒரு ஸ்ட்ரீம் வச்சுருக்கேன், அந்த ஸ்ட்ரீமை இது கூட மெர்ஜ் பண்ணி விட்டேன். எடுத்த உடனே ஒரு கட்டம் வருது இல்லைங்களா, அது எப்படி, இனிஷியல் டேட்டாவில் யூனிட் ஸ்கொயர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் லிஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு ஸ்கொயரை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு இனிஷியலாக என்ன ஆகுது, எனக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் மட்டும் வருது. ஓகே, அடுத்தது பில்டர் அப்படின்னா என்ன, இந்த ஸ்ட்ரீம் எது டேட்டாவை கொடுக்குதோ அதுதான் ஸ்னாப்ஷாட். அப்போது பில்டரில் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற டேட்டா இங்கே வரும். அப்போ இந்த டேட்டாவை இங்கே எடுக்கிறோம். அந்த டேட்டா எதுவாக இருக்கும், கண்டிப்பாக லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயராக இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு நாம் நார்மல் கோடிங் என்ன பண்ணுமோ பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஓரியன்டேஷன் பில்டர் போட்டுட்டு அந்த பில்டருக்குள்ளார கிரிட் வியூ போட்டுட்டு அந்த கிரிட் வியூவில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஐட்டம் பில்டர் வழியாக ஒவ்வொரு ஸ்கொயரையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்டில் யூஐயை ப்ரெசென்ட் பண்ணுறோம் கிரிட் டைல் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஸ்கொயரு, அந்த பேடிங்கு, கலர் என்ன, டெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளே ஆகணும், இது எல்லாத்தையும் நான் இங்கே பண்ணிட்டேன். அப்போது எப்போல்லாம் நான் இங்கே போய் கிளிக் பண்ணுறனோ
இப்போ என்ன ஆகுதுன்னா இது எதை கால் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த பிளாக் எப்படி எடுத்திருக்கேன், ஆஃப் ஃபங்க்ஷன் வழியாக எடுத்திருக்கேன். இதுக்குள்ளார இருக்கிற சிங்க்கு ஆட் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன, சிங்க்குன்னு பார்த்தோம். இந்த சிங்க்கை தான் நான் ஆட் ஆக்ஷன்னு சொல்கிறேன். அதன் மூலமாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன சார் பண்ணோம், இதில் இருக்கிற ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த ஹேண்டில் ஆடை நான் வந்து பாஸ் பண்ணுறதுனால இது இந்த வேல்யூ இங்கே க்ரியேட் பண்ணிட்டு புதுசாக ஒரு இதை வந்து லிஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரீமுக்கு பாஸ் பண்ணுது. ஸோ அந்த ஸ்ட்ரீமுக்கு பாஸ் பண்ணோன்னே இம்மீடியட்டாக எனக்கு என்ன ஆகுது, இந்த நான் இங்கே ஏற்கனவே லிசன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இம்மீடியட்டாக இது ரீபில்ட் ஆகும். இது ரீபில்ட் ஆகும்போது எனக்கு இம்மீடியட்டாக இங்கே என்ன ஆகுது, அடிஷ்னலாக ஒரு ஸ்கொயர் வருது. ஆக்சுவலாக என்ன ஆகுது, இது எல்லா ஸ்கொயரும் ஒரு முறை ரீபில்ட் ஆகுது. ஆனால் இந்த ஃப்ளட்டர் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் மறுபடியும் ரீட்ரா பண்ணாது. எது புதுசாக வந்திருக்கோ அதை மட்டும்தான் ரீட்ரா பண்ணும். சார் புதுசாக ஒன்று வந்திருக்கு இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கும், அதுக்காக தான் இந்த ஸ்கொயரில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஈக்குவல் அப்படிங்கிறத ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவலில் ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டர் பண்ண ஆப்ஜெக்டும் இதுவும் மேட்ச் ஆனிச்சுன்னா அதை ரீரெண்டர் பண்ணாது. அப்போ என்னாகும், எது புதுசாக வந்திருக்கோ அதை மட்டும்தான் ரீரெண்டர் பண்ணும். ஸோ இது தாங்க, இது என்ன அப்படின்னா ஒரு டிசைன் பேட்டர்ன். இந்த டிசைன் பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 2-3 முறை பாருங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த கீவேர்ட்ஸ்லாம் நமக்குள்ளார மனப்பாடாகி கரெக்டாக ஓகே இது இங்கே ஆட் பண்ணோம்னா அதன் மூலமாக நமக்கு இங்கே வருது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டர்ன் நம்ம மைண்டுக்குள்ளார போகுங்க. இந்த ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஹையஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஒரு பேட்டர்ன் அப்படின்னா எது அப்படின்னா இப்போ பார்த்த டிசைன் பேட்டர்ன் தான். ஏன்னா இந்த இடத்துல டேட்டாவை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரீம் மூலமாக பாஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரீமை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம இன்டர்நெட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீம் இந்த டிசைன் பேட்டில் தான் கம்யூனிகேஷன் ஆகும். அது அப்போ தான் வந்து ப்ராப்பராக ரெண்டர் ஆகும். அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு இதை வந்து ரீடூ பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும். இந்த சோர்ஸ் கோடை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் என்ன பண்ணுது, இந்த பிஸ்னஸ் லாஜிக் காம்பனண்ட்டில் என்னென்ன இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லை. பட் இதை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி நமக்கு ரீபில்டு பண்ண தெரிஞ்சால் போதும். நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்செப்ட் எப்போவுமே மாறாது. என்ன டேட்டாங்கிறது மட்டும்தான் மாறும். அந்த டேட்டாவை மட்டும் நம்ம மாற்றி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் வந்து உங்களுக்கு கான்செப்டுவலாக புரிஞ்சுதுன்னா போதுங்க. ஸோ இதில் சில எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா நம்ம அந்த ஜேமல் ஃபைலில் டிபெண்டன்சிஸ் வந்து RX டாட்டை வந்து போடணும். ஏன்னா இந்த பேக்கேஜ் வழியாக தான் இது ஒர்க் ஆகும். இந்த சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த கிளாஸில் வாங்க, நம்ம புது கான்செப்டை பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. எக்ஸலண்ட். இன்றைக்கி குவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான். இந்த விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்த கிளாஸை பேஸ் பண்ணி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இதை வீடியோவை ஹோல்டு பண்ணிவிட்டு படிச்சுட்டு கரெக்டான ஆன்சரை அனுப்புங்க. நீங்கள் 8508502000க்கு ஆன்சர் வந்து 1 ஏவா பியா சியா டியா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. கரெக்டான ஆன்சர் அனுப்புனீங்கன்னா 75% டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ளட்டரில் வாங்கிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.